சிறப்புரிமை தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக அந்த கேள்வி எனக்கு வழங்கப்படாததா? විසිනමය දෙක යටතේ මගේ අවසරය ඒ සඳහා ලබා දෙන්නේ නැහැ. இதற்கு முன்னர் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு உறுப்பினருக்கு சிறப்புரிமை தொடர்பான கேள்வியை எழுப்ப வாய்ப்பு வழங்கப்பட்டது. தயாசிறி ஜெயசேகர தொடர்பில் ஏன் ස්ටෑන්ඩින් ඕඩර් 29 දෙක යටතේ කටයුතු කරලා තියෙන ඉඳගන්න 29 දෙක කියලා நீங்கள் அவருக்கு வெளியே ஒலிவாங்கி ஒன்றை கொடுக்கவில்லை என்பதே தவறு. பாராளுமன்றத்தை அவமதிப்பது மாத்திரமே உங்களுக்கு தெரிந்த விடயம். எனவே சபாநாயகர் அவர்களே, இவர்கள் பாவம், சரியான கட்சி ஒன்று இல்லை, இப்போது எந்த கட்சியும் இல்லை. இவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சந்திக்க சென்றனர். அபிவிருத்தி அதிகாரிகள் ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் ஐயா அவர்கள் வந்து போனார்கள், எங்களுக்கு கவலை இல்லை என்று கூறினார்கள். தயாசிரி, நீங்கள் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டாம். இவர்கள் வெறும் படம் காட்டுவோர் மாத்திரமே. இவர்களுக்கு எந்த கட்சியும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அவரை பிடிக்கவில்லை. எனவே இங்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை. நடுவில் இருந்து வந்தவர்களால் தாக்கி அனுப்பியவர்களே தாமரை மொட்டு பெறுவினர். அதனால்தான் உங்கள் உறவுகள் தொலைந்து போகும். நீங்கள் இந்த தயாசிரியுடன் சென்றால் நீங்கள் ஒவ்வொரு ரூபாவையும் இழப்பீர்கள். அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. இவர் காற்று போன்றவர் என்று ஜனாதிபதி கூட கூறினார். கௌரவ சபாநாயகரே, இங்கு யார் சத்தமிட்டார்கள் என்பதனை பாருங்கள். ஒரு தாமரை மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர். மற்றையவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பதுளையில் பணக்காரர்களுக்கு விற்றவர். எதிர்க்கட்சித் தலைவரே, என்னை பேச விட்டுவிட்டு நீங்கள் அமருங்கள். මන්ත්‍රීකම බදුල්ලේ සල්ලි කාට විකුණුපු කෙනෙක් මේ විපක්ෂ නායකතුමා ඔබතුමා වාඩිලායින් මට කතා කරන්න දීලා තාම දූෂණ චෝදනා විශාල සංඛ්‍යාවක් තියෙන කතානායකවරයෙක්. இன்று இந்த அரசாங்கம் அதிக ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்ட ஒரு சபாநாயகரை நாட்காலையில் வைத்திருக்க வேலை செய்கின்றது. உண்மையில் இந்த செயல்முறையால் இந்த அரசாங்கத்தின் சட்டப்பூர்வமான தன்மை முற்றிலும் களங்கப்படுத்தப்பட்டுள்ளதாக நான் கூற விரும்புகின்றேன். அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதன் பின்னர் வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது அவரை அந்த கதிரையில் வைத்திருப்பது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளது. தயவு செய்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதை நிறுத்துங்கள். எதிர்காலத்தில் இந்த நிலையில் அவரோடு நாம் பணியாற்றுவதை தடுக்குமாறு ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இங்கே யார் பேசினார்கள்? பிமல் ரத்நாயக்க இந்த 323 கொள்கலன்களை அனுப்பியவர். ஒரு குழுவை நியமித்து அதனை கேட்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினரின் வேலை அங்கு சென்று அந்த வேலையில் ஈடுபட்டு அதனை செய்வது. இங்கு திரும்பி வந்து இந்த குற்றச்சாட்டுகளை செய்வதல்ல. நீங்கள் பொறுப்புடன் பேசுங்கள். அங்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுகின்றீர்கள். நீங்கள் இங்கு முட்டாள்தனமாக பேசுகின்றீர்கள், பின்னர் அதற்கு நீங்கள் கட்டுப்படுகின்றீர்கள். அதனை புரிந்து கொள்ளுங்கள். சரியான ஒழுங்குமுறை என்ன, பெயர் என்ன என்று நான் சொன்னேன். நான் பேசினேன் என்று சொன்னேன். நீங்கள் ஒரு பெண் என்பதற்காக நான் உங்களுக்கு இடையூறு விளைவிக்க மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். நாம் உங்களுக்கு இடையூறு விளைவிக்க மாட்டோம். ஏனெனில் நான் இந்த குழுவில் இருக்கின்றேன். குழுவுக்கு தேவையான பணிகளை செய்கின்றேன். குழுவின் பணிகளை பற்றி நான் இங்கு விவாதிக்க மாட்டோம். ஒரு பெண் என்பதால் சிறப்பு சலுகை வழங்க யாரும் கேட்கவில்லை. பெண்களாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர மீண்டும் பேச விரும்பினால் தயவு செய்து அதை கூற நேரம் ஒதுக்குங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு அவ்வாறு செய்யும் பழக்கம் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும்.